அடுத்தபடியாக நாம பார்க்க போறது பல குணம் தழுவிய உரிச்சொல். போன நூற்பா ஒரு குணம் தழுவிய உரிச்சொல்லா இருந்துச்சு. இந்த நூற்பா பல குணம் தழுவிய உரிச்சொல்லா இருக்குது. பலகுணம் தழுவிய உரிச்சொல் அப்படின்னு பார்க்குறப்ப, கடி அப்படிங்கிற ஒரு உரிச்சொல்ல இங்க சொல்றாரு நன்னூலார். கடி என் கிழவி காப்பே கூர்மை விரையே விளக்கம் அச்சம் சிறப்பே விரைவே மிகுதி புதுமை ஆர்த்தல் வரைவே மன்றல் கரிப்பின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நன்னூலார். இங்க கடிங்கிறது உரிச்சொல். இந்த உரிச்சொல் என்னென்ன பொருள்கள் எல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கிறப்ப, இந்த உரிச்சொல் ஒரு 13 குணங்கள்ல வரும்னு சொல்றாரு. அந்த 13 குணங்கள் எவை அப்படின்னு பார்க்கிறப்ப, இங்க கிழவி அப்படிங்கிறது சொல். இந்த உரிச்சொல் 13 குணங்கள்ல வரும்னு சொல்றோம் இல்லையா? அந்த 13 குணங்கள் எவைன்னு பார்த்தோம்னாக்க, காவல், கூர்மை, மனம், விளக்கம், அச்சம், சிறப்பு, விரைவு, மிகுதி, புதுமை, ஆர்த்தல். ஆர்த்தல் அப்படிங்கிறத ஒழித்தல்னு சொல்லலாம். நீக்கல், மனம், கரிப்பு என்று சொல்லக்கூடிய 13 குணங்களை இங்க நம்ம பார்க்க முடியுது. இந்த 13 குணங்களுக்கும் எடுத்துக்காட்டுகள் நம்மளால இலக்கியத்திலிருந்து நல்லாவே தர முடியும் தான். இப்ப கடி அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல்லா இருக்குது. அது தரக்கூடிய அந்த குணங்கள் 13ஆ இருக்குது அப்படின்னு பார்க்கிறப்ப, முதல்ல காப்பு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு கடி நகர் அடைந்து. 2வது கூர்மை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா கடி நுனை பகழி. பகழினா அம்பு. 3வது நாற்றம் அப்படிங்கிறதுக்கு கடிமாலை சூடி. விளக்கம் அப்படிங்கிறதுக்கு கண்ணாடி அன்ன கடி மார்பன். அச்சம் அப்படிங்கிறதுக்கு கடியற மகளிருக்கே கைவிளக்கு ஆகி. சிறப்பு அப்படிங்கிறதுக்கு அம்பு துஞ்சும் கடியரன். விரைவு அப்படிங்கிறதுக்கு எம் அம்பு கடி விடுதும். மிகுதி அப்படிங்கிறதுக்கு கடி உன் கடவுட்கு இட்ட செழுங்குரல். புதுமை அப்படிங்கிறதுக்கு கடி மணச்சாலை. ஆர்த்தல் அப்படிங்கிறதுக்கு கடி முரசு. வரைவு அப்படிங்கிறதுக்கு கடி மது நுகர்வ. மன்றல் அப்படிங்கிறதுக்கு கடி வினை முடுகினி. கரிப்பு அப்படிங்கிறதுக்கு கடி மிளகு தின்ற கல்லாமந்தி அப்படிங்கிற இலக்கிய அடிகளை நம்மளால தாராளமா சான்று கொடுக்க முடியும். இது எல்லாம் இலக்கியத்துல இருந்து செயல் அடிகள்ல இருந்து எடுக்கப்பட்ட அடிகளாக தொடர்களாக நமக்கு இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடல்களோட இத பொருத்தி பார்க்கணும்னாலும் பொருத்தி பார்த்துக்கிறலாம். ஆக மொத்தம் இந்த கடி அப்படிங்கிற உரிச்சொல் தரக்கூடிய அந்த 13 குணங்களையும் நாம இந்த நூற்பால பார்த்தோம். அடுத்தபடியாக மறுபடியும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு குணம் தழுவிய உரிச்சொல்லை தான் பார்க்க போறோம். ஒரு குணம் தழுவிய உரிச்சொல்லுக்கு நம்ம மிகுதிங்கிற பொருளை உணர்த்தக்கூடிய உரிச்சொல் பார்த்தோம். அது மாதிரி இந்த நூற்பா எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, சொல் அப்படிங்கிற ஒரு குணத்தை உணர்த்தக்கூடிய உரிச்சொற்களை பத்தி பேசுது. அப்படி கூறுகின்ற பொழுது, சொல் என்ற அந்த ஒரு குணத்தை உணர்த்துவதற்கு என்னென்ன சொற்களை நன்னூலார் பயன்படுத்துறாரு பாருங்க. அவரோட காலகட்டத்துல எந்தெந்த சொற்கள் இருந்ததை பதிவு பண்றாரு அப்படின்னு பார்க்குறப்ப, மாற்றம், நுவர்ச்சி, செப்பு, உரை, கரை, நொடி, இசை, கூற்று, புகறல், மொழி, கிளவி, விளம்பு, அறை, பாட்டு, பகர்ச்சி, இயம்பல், சொல்லே. இப்ப மாற்றத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாற்றோனாலும் நுவர்ச்சினாலும் செப்புனாலும் உரையினாலும் கரையினாலும் நொடியினாலும் இசைனாலும் கூற்றுனாலும் புகறல்னாலும் மொழினாலும் கிளவினாலும் விளம்புனாலும் அறையினாலும் பாட்டுனாலும் பகர்ச்சினாலும்
அதுக்கப்புறம் இயம்பல் அப்படின்னு சொன்னாலும், இந்த சொற்கள் எல்லாமே ஒரு 16 சொற்கள் வருது. இந்த சொற்கள் எல்லாமே எத குறிக்குது அப்படின்னா, சொல் அப்படிங்கிற ஒரு குணத்தை தான் குறிக்கின்றது. அதுக்கு எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா, மாற்றம் அப்படிங்கிறதுக்கு கோவலர்வாய் மாற்றம் உணர்ந்து. நுகர்ச்சி அப்படிங்கிறதுக்கு இரு பிறப்பாளர் பொழுது அறிந்து நுவல. செப்பு அப்படிங்கிறதுக்கு தெருண்டார் அவை செப்பலுற்றேன். உரை அப்படிங்கிறதுக்கு உரைப்பார் உரைப்பவை எல்லாம். கரை அப்படிங்கிறதுக்கு அரண்கரை நாவினான் மறை முற்றிய. நொடி அப்படிங்கிறதுக்கு அம்சொல் பெரும் பனைத்தோள் ஆயுளையால் தானொடியும். இசை அப்படிங்கிறதுக்கு நசையுணர்க்கு அடையா நன்பெருவாயில் இசை என புக்கு. கூற்று அப்படிங்கிறதுக்கு உற்றது நாங்கள் கூற உணர்ந்தனை. புகரல் அப்படிங்கிறதுக்கு புகன்ற வன்றியும் பூமி கவருமே. மொழி அப்படிங்கிறதுக்கு காமம் செப்பாது கண்டது மொழிமோ. கிழவிங்கிறதுக்கு கிழந்த கிளை முதல் உற்ற. விளம்பு அப்படிங்கிறதுக்கு மெய் மூவாறு என விளம்பினர் புலவர். அறை அப்படிங்கிறதுக்கு அச்சுதன் அடி தொழுகு அறைகுவன் சொல்லே. பாட்டு அப்படிங்கிறதுக்கு ஒருவன் செய் நன்றி கொன்றார்க்கு உய்தி இல்லென அறம் பாடின்றே ஆயிழை கணவ அப்படின்னு வரும். பகர்ச்சி அப்படிங்கிறதுக்கு வார்த்தை பகர்குற்றேன். இயம்பல் அப்படிங்கிறதுக்கு இடி போல இயம்பி நானே அப்படின்னு ஒரு 16 சொற்களை சொல் அப்படிங்கிற குணத்தை உணர்த்தக்கூடிய உரிச்சொற்களாக நன்னூலார் இந்த நூற்பாவின் வழியாக எடுத்துரைக்கின்றார். அடுத்தபடியாக நாம பார்க்கிறது ஒரு குணம் தழுவிய உரிச்சொல். அந்த வரிசையில இப்ப வந்து ஓசை அப்படிங்கிற ஒரு குணத்தை உணர்த்தக்கூடிய உரிச்சொல்ல பார்க்க போறோம். இப்ப ஓசை அப்படின்னு சொல்றப்ப இந்த ஓசைங்கிற குணத்தை உணர்த்துவதற்கு நன்னூலர் காலகட்டத்துல செய்யுள் வழக்கத்துல இருந்த சில சொற்களை இங்க சொல்றாரு. அவர் கூறிய அந்த சொற்கள் வந்து 22ஆக இருக்கின்றன. இந்த 22 சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த நூற்பால நாம தெரிஞ்சுக்க போறோம். முழக்கு, இரட்டு, ஒலி, களி, இசை, துவை, பிளிறு, இறை, இறக்கு, அழுங்கு, இயம்பல், இமிழ், குளிறு, அதிர், குறை, கணை, சிலை, சும்மை, கவ்வை, கம்பலை, அரவம், ஆர்ப்போடு, இன்னன ஓசை அப்படின்னு சொல்றாரு. முழக்கு முதலாகிய 22 இன்னன அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இவை போல்வன பிறவும் ஓசை அப்படிங்கிற ஒரு குணத்தை உணர்த்தக்கூடிய உரிச்சொற்கள் அப்படிங்கிறத இந்த நன்னூல் நூற்பா வழியாக நாம தெரிஞ்சுக்க முடியுது. முழக்கு அதுக்கப்புறம் முழக்குனாலும் இரட்டுனாலும் ஒலினாலும் களினாலும் இசைனாலும் துவைனாலும் பிளிறுனாலும் இறைனாலும் இறக்குனாலும் அழுங்குனாலும் இயம்பல்னாலும் இமிழ்னாலும் குளிறுனாலும் அதிர் அப்படின்னாலும் குறைனாலும் கணைனாலும் சிலைனாலும் சும்மைனாலும் கவ்வை என்றாலும் கம்பளை என்றாலும் அரவம் என்றாலும் ஆர்ப்பு என்றாலும் எதை குறிக்குது அப்படின்னா ஓசை அப்படிங்கிற ஒரு குணத்தை தான் குறிக்குது. இதற்கு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது முழக்கு, முழங்கு, முன்னீர், முழுவதும் வளை. இரட்டு, குடிங்கை இரட்டும் கோடுயர் நெடுவரை. ஒலி, ஒல்லென ஒலிக்கும் ஒளி புனல் ஊரர்க்கு. களி, களி கெழு மூதூர். இசை, பறை இசை அருவி. துவை, பல்லியம் துவைப்ப. பிளிறு, பிளிறுவார் முரசம். இறை, இறைக்கும் அஞ்சிறை பறவைகள். இறக்கு, இறங்கு முரசினம். அழுங்கு, இரும்பிழி மாறி அழுங்கின மூதூர். இயம்பல், காலை முரசம் அது இயம்ப. இமிழ், இமிழ் கடல் வளைய. குளிறு, குளிறு முரசம் துணில் பாய.
அதிர் களிறு கழித்து அதிரும் கார். குறை குறை புனல் கண்ணி. கணை கணை கடல் சேர்ப்ப. சிலை சிலைத்தார் முரசங் கரங்க. சும்மை தள்ளாத சும்மை மிகு தக்கின நாடு நண்ணி. கவ்வை கவ்வை நீர் வேலி. கம்பலை வினைக்கம்பலை மனைச் சிலம்பவும். அரவம் அறைகடல் அரவத்தானை ஆர்ப்பு. ஆர்த்த பள்ளியக் குழாம் அப்படிங்கிற எடுத்துக்காட்டுகள் வழியாக ஓசை அப்படிங்கிற ஒரு குணத்தை உணர்த்தக்கூடிய உரிச்சொற்களை நாம இந்த நூற்பா வழியாக தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இந்த இயல்ல இன்னும் ஒரு 3 நூற்பாக்களை நன்னூலார் சொல்றாரு. அந்த நூற்பாக்கள் புறநடை நூற்பாக்களாக இருக்கின்றன. இந்த இயலுக்கு உரியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயலுக்கு ஒரு புறநடை நூற்பா சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் சொல்லதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிகாரத்திற்கு புறநடையா ஒரு நூற்பாவை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த நன்னூலுக்கு ஒரு புறநடையா சொல்றப்ப பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலு அல கால வகையினானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது முற்காலத்துல இருக்கக்கூடிய இலக்கணங்கள்ல சில பிற்காலத்து இல்லாமல் போகும். முற்காலத்துல இல்லாதவை சில பிற்காலத்து இலக்கணம் ஆதலும் கூடும். அவ்வாறு முற்காலத்துல இருக்கிறது இல்லாம போறதும், முற்காலத்துல இல்லாதது பிற்காலத்துல இலக்கணம் ஆவதும் கால வேறுபாடு குறித்தது. அதனால அது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலுக்கான புறநடை நூற்பாவோட இந்த இயலை முடிச்சிருக்கிறாரு நன்னூலார்ப்பா. இவ்வளோ நேரமும் அமைதியா இந்த வகுப்பை கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்புல நாம எல்லாம் கட்டாயம் சந்திப்போம்ப்பா. நன்றிப்பா.